தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு உணவு. உள்ளான மனிதனுக்கு சாப்பாடு அதுதான். இந்த மாதம் முழுவதும் உன்னை நடத்துகிற உணவு, ஆவி மனிதனை பலனடை செய்கிற உணவு. இது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை என்று விசுவாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினே ஆகிலும் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவ வார்த்தைக்காக உமக்கு நன்றி. அபிஷேகப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது, உண்மையாய் இருக்கிறது அப்பா. இதை அறிந்து கொள்ள, இதை புரிந்து கொள்ள, அந்த உடைமைகளை நாங்கள் கொள்ளையிட்டு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தரலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. பலவானை முந்தி கட்டினால், முந்திங்கிறாரு. அப்ப என்னன்னா, முதன்மையா உன்னை ஜெபிக்க விடாம, உன்னை ஆராதிக்க விடாம, நீ தேவனுக்காக பிரகாசிக்க விடாம, ஒரு அவிசுவாசத்தின் ஆவி, ஒரு சந்தேகத்தின் ஆவி, ஒரு குழப்பத்தின் ஆவி, ஒரு சோர்வின் ஆவி, எல்லா ஆவிகளும் உனக்கு ரோதமா எழும்பும். அதான் முந்தி என்ன செய்யணுமா? கட்ட வேண்டுமா? ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒரு நேரம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும், மறு நேரம் படு பாதாளத்துக்குள்ள போன மாதிரி ஆயிருது. அது எதுக்கு? இந்த வசனம் சொல்லுது, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. அப்போ முதல்ல கட்ட சொல்றாரு. நீ கட்டி வச்சு உள்ள போய், ஏசப்பா உனக்காக சிலுவையிலே சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதமும் அது உனக்கு தான், பிள்ளைகளுக்கு தான். தகப்பன் சிலுவையிலே சம்பாதித்த அந்த ஆசீர்வாதம் உனக்கு தான். அதை நீ பிசாசிட பறி கொடுத்துட்டனால அவன் வச்சிருக்கான் உள்ள. நீ அதை உள்ள போய் கொள்ளையிடணுமா? இப்ப நீ உள்ள கட்டிட்ட, கட்டி அதை எடுத்துட்டு வெளியே உடைமைகளை வரும் பொழுது பிசாசுகளுக்கு என்ன உண்டு? ஒரு கூட்டம் உண்டு. எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கு, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும். எத்தனை ஆவிகள் பாருங்க, கூட்டத்தை பாருங்க. துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு ஆவியா? சேனைகளோடு. துரைத்தனம்னா என்ன? அதிகாரங்கள்ல இருக்கிறாங்க, அவங்க மூலியமா அந்த ஆவிகள் உனக்கு தாக்கும். ஏதாவது ஒரு தொல்லை, ஆட்சி செய்யற ஆட்சி பீடம் அல்லது சட்டங்கள், இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ரோதமாய். இந்த இதுல இருந்து நீ ஜெயிக்கணும்னா அதுவும் ஒரு தேவ பிள்ளைகள் கையில தான் இருக்கான். தேசத்தை நல்லொழுக்கத்துடன் ஆட்சி செய்யணும், நல்ல தலைவர்களை கொண்டு வரணும், அதுவும் தேவ பிள்ளைகள் கையில தான் இருக்கான். அந்த துரைத்தன அதிகார ஆவியை கட்டும் பொழுது அது அதிகாரங்கள் இருந்து அடுத்து பிரபஞ்சத்தின் அந்தகார. இது என்னன்னா, சிலர் இதுல உட்கார்ந்து இருப்பாங்க, சிலர் இந்த பிரசங்கத்தை ஆவலோடு கேட்பாங்க. ஐயோ, ஆண்டவர் நம்மகிட்ட பேச போறார், ஆண்டவர் நம்மகிட்ட பேச போறார். சிலர் இதுல உட்கார்ந்துகிட்டே அவங்களுடைய சிந்த உலகம் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கும். ஏன்னா சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க விடாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் கண்களை நினைச்சிருக்கிறானா? குருடாக்கிறான்.
அப்படின்னு 2 கொரிந்தியர் 4:4 இருக்கு. அந்த சுவிசேஷம் பாஸ்டர் உண்ணி உண்ணி கத்துவாரு. அவங்களுக்குள்ள வசனங்கள் போக விடாதபடி இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி ஆவி இருக்கு பாத்தீங்களா, இது ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி இருக்கும். வசனம் உள்ள இறங்கவே இறங்காது. இந்த ஆவி இருந்ததுன்னா அவனுக்கு விசுவாசமே வராது. வசனம் உள்ள போனாதானே விசுவாசம் வரும். அடுத்து சொல்றாரு, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனை. இது மேல இருந்து கிரியேசர் ஆவி. இது பரலோகத்திலிருந்து உனக்கு பதில் இறங்கிட்டு இருக்கும் ஜெபம் பண்ண உடனே. இடையில இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் கட்டி உனக்கு வரவிடாதபடி செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனாலதான் சில நேரங்கள் ஆண்டவர் பேசுவாரு, எப்ப உன் ஜெபம் கேட்கப்பட்டுட்டு உனக்கு அற்புதம் செய்வேன், உன்னை அப்படி செய்ய போறேன் அப்படிம்பாரு. ஆனா உன் கைக்கு வராம இருக்கும். தேவன் சொன்னது சொன்னதுதான். ஆனா தேவன் என்ன நினைக்காருன்னா, நான் கொடுத்துட்டேன்பா, இடையில வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி கூட்டமா போராடுது, இது அத்தனை நீ க்ளோஸ் பண்ணணும். நீ அத்தனையும் க்ளோஸ் பண்ணாதான் அந்த உடைமைகளை நீ என்ன முடியும், கொள்ளையிட முடியும். கை தட்டும், கொள்ளையிட முடியும். பலவானை கட்டும் நாமா இயேசு நாமா, வல்ல நாமா. பலவானை கட்டும் நாமா இயேசு நாமா, வல்ல நாமா. ஆசீர்வாதத்தை கவிழ்க்கும் நாமா இயேசு நாமா, வல்ல நாமா. நீங்க எலியாவே எடுத்துக்கிறீங்க. 450 தீர்க்கதரிசி, நல்ல தீர்க்கதரிசிகளை அப்படியே வெட்டி 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 சாய்க்கிறான். விக்கிரத்தின் தோப்புகள் எல்லாம் வேரோடு அழிக்கிறான். விக்கிரத்தின் வல்லமை தரமட்டமாக்குறான். கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் கட்டுறான். அந்நிய பலிபீடங்கள்லாம் இடிச்சு தள்ளுறான். அவ்வளவு அபிஷேகம், அவ்வளவு விசுவாசம். பயங்கரமா கர்த்தர் அவனை பயன்படுத்துறாரு. பயங்கரமா அவன் அற்புத அடையாளங்களை செய்யறான். அடுத்து கொஞ்ச நேரத்துல பாருங்க, ஆகாப் ராஜாவுடைய மனைவி யாரு, எசபேல். அவ ஒரு மிரட்டல் தான் விடுறா, ஒரு மிரட்டல் தான் விடுறா. அப்படியே சூரச்செடியில போய் படுத்துட்டா. ஊழியக்காரர் பாருங்க, படுத்துட்டு, ஆண்டவரே நான் சாக போறேன், நான் நல்லவன் இல்ல, நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துருங்க ஆண்டவரே. அதுக்கு முன்னாடி பாருங்க, டம்மு டம்முன்னு வெட்டுறான், நொறுக்குறான், சாய்க்கிறான். அவ்வளவு பேரை வெட்டுறான். 450 பேரை வெட்டுறவன் அந்த ஒரு பொம்பளை வெட்ட முடியாது அவனால. அப்ப என்னது, ஒரு ஆவியை கட்டி செயல்படும் போது இன்னொருத்தர் மூலமா ஒரு ஆவி வந்துச்சு, இது எழும்புது. இதையும் கட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு அன்னைக்கு எலியா தவற விட்டான். கர்த்தர் தூதனை அனுப்பி பலபடி அவனை பலப்படுத்துறாரு. வார்த்தையை கொடுக்கிறாரு, அப்பத்தை கொடுக்கிறாரு, தண்ணீரை கொடுக்கிறாரு, பலபடி புஷ் பண்ணி அவனை ஓட வைக்கிறாரு. அதே மாதிரிதான் இந்த நாட்கள்ல நீ ஒரு காரியத்தை நீ கட்டிக்கிட்டு இருக்கிற. சில சொல்லுவாங்கல்ல, ஒரு வியாதி போன மாதிரி இருக்கியா, அடுத்த வியாதி வந்துருது. ஒரு பிரச்சனை போன மாதிரி தான் இருக்கு, அடுத்த பிரச்சனை வந்துருது. திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளை மூலியமா பிரச்சனை வந்துருது, திடீர்னு பார்த்தா மனைவி மூலியமா பிரச்சனை வந்துருது. இந்த 2 பேரை விட்டா திடீர்னு பார்த்தா பிள்ளைகள் மூலியமா யார் மூலியமா பிரச்சனை வந்துருது. நீ ஒன்ன கட்டிக்கிட்டு இருப்ப, அடுத்தது மாப்பிள்ளைக்குள்ள கிரீசர் ஆவியை கட்டுறம்ப, அடுத்தது பிள்ளை மூலியமா வந்துடும் பிரச்சனை. திடீர்னு பார்த்தா வேலையில பிரச்சனை வந்துடும், தொழில பிரச்சனை வந்துடும். அப்ப என்னன்னா, சாத்தானுக்கு கூட்டாளிகள் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. தெளிந்த தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ எச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். உனக்கு இந்த பூமியில ஒரு வில்லன் எப்பொழுதும் சுத்திக்கிட்டே தான் இருப்பான். இதுல நீ கவனக்குறைவா இருந்தேன்னா உன்னால ஜெயிக்க முடியாது. உன் எதிராளியான பிசாசானவன், நீ ஒண்ணுல ஜெயம் எடுத்தா இதுல தட்டிடலாம், அதுல ஜெயம் எடுத்து நீங்க நினைக்கணும், ஏ பிசாசு, நீ எந்த ரூபத்துல வந்தாலும் நான் இயேசுவின் நாமத்தினால கட்டிக்கிட்டே இருப்பேன். நம்ம என்ன 2 நாளைக்கு கட்டுவோம், 3ஆம் நாள் பிரச்சனை திரும்ப திரும்ப இன்னொன்னு வரும்போது என்னையா ஜெபம் பண்ண, என்னையா பைபிள் படிச்சு, என்னதான் ஆவில நிரம்பினாலும் ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டு தானே இருக்கு. அப்படி அல்ல, அந்த கூட்டத்தையே நீ காலி பண்ணும் வரை கட்டிக்கிட்டே இரு, ஜெயம் எடுத்துக்கிட்டே இரு. அப்படி நீ கட்டும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? அவனுடைய உடைமைகளை நீ என்ன செய்வாய்? கொள்ளையிடலாம். ஆசீர்வாதம் கணக்கில் அடங்காம கத்த தரப்போறாரு. கைதட்டும். கணக்கில் அடங்காத அளவுக்கு. இது எப்படி கட்டுறது? ஆண்டவர் தானியேலை குறித்து எனக்கு உணர்த்தினார். தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11 இருந்து 13 வரை வாசி. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, தேவதூதன் வந்து தானியேல் தீர்க்கதரிசிக்கு பேசுறான் பாருங்க. என் பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேரில் நீ கவனமா இருந்து, நீ அதுல கேர்லெஸ்ஸா இருக்காத, கவனமா இருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தை எதுக்கு? கால் ஊன்றி நில். அப்படின்னா நீ ஒன்ன கட்டுனா ஒண்ணு வரும், இன்னொன்னு கட்டுனா இன்னொன்னு வரும். ஆனா சரிவர நீ கட்டும்படி நீ ஸ்ட்ராங்கா கால் உண்டு என்ன செஞ்சிரு. அற்புதம் எழுப்புதல் நடக்கு வர ஒவ்வொன்னையா கட்டிக்கிட்டே இரு. ஒண்ணு என்ன தெரியுமா? நான் சும்மா வருவேன், சும்மா போவேன், நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பிசாசு உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டான். இன்னைக்கு பிரச்சனை யாருக்கு வரும் தெரியுமா? தேவனுக்காக சாதிக்கணும், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யணும், அந்த ஆசீர்வதிச்சா ஆபிரகாம மாதிரி பூமி தாங்காத அளவுக்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு யாரும் செய்யாததை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் பலவான் உன்னை ரவுண்டு கட்டுவான். ஆனா அவனை விட பெரியவர் நமக்குள் இருக்கிறார். கைதட்டும். அவனை விட பெரியவர் நமக்குள் இருக்கிறார். அதனாலதான் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தருடைய தூதன் வெளிப்பாடு கொடுக்கிறான். காலுன்றி நில் என்றான். நில். அத்தனை சத்துரு காலி பண்ணு வர நீ விட்டாத. ஒண்ணு போனா ஒண்ணு வரட்டுமே, அதையும் கட்டு, அதையும் கட்டு. உன் பிள்ளைக்கு விரோதமா, உன் கணவனுக்கு விரோதமா, உன் மனைவிக்கு விரோதமா, உன் தொழிலுக்கு விரோதமா எங்கெல்லாம் சாத்தான் கைய வைக்கிறானோ, அற்புதத்துக்கு அடையாளங்களுக்கு எங்கெல்லாம் கைய வைக்கானோ அங்கெல்லாம் கட்டு. கட்டி ஆசீர்வாதத்தை கட்ட வீழ்த்து விடு. நீ 2 நாள் கட்டிட்டு 3ஆம் நாள் வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையை எழுப்பி விட்டுருவான். அதோட இந்த கட்டுறதை விட்டுருவாங்க. இது சாத்தானுடைய தந்திரம். தானியேலுக்கு சொல்றார் காலுண்டி நில் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில், இந்த வார்த்தை என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே. தானியேலே பிரச்சனை பார்த்து பயப்படாத. நீ அறிவை அடைவதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி, நீ முதல் நாள் ஜெபம் பண்ணும் போதே பரலோகத்துல கேட்கப்பட்டு வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் ஜெபம் பரலோகத்துல கேட்கப்பட்டுட்டு வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். அந்த வார்த்தை நிமித்தமா நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அப்ப என்னன்னா முதல் நாளே ஜெபம் கேட்கப்பட்டுட்டான். முதல் நாளே ஜெபம் கேட்கப்பட்டுட்டான். அப்ப வந்து கைக்கு வந்துடணும்ல. 21 நாள் வரை
எதிர்த்து நின்றான். பெர்சியா ராஜா பிசாசு, அது பிசாசுடைய தலைமை பீடத்தை குறிக்கிறது. வானமண்டலத்தின் பொல்லாதாவின் சேனையை குறிக்கிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆசீர்வாதத்தை இவன் தடுத்துக்கிட்டு என்ன செய்றான்? தேவ பிள்ளைகளுக்கு 21 நாள் மட்டும் தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா தானியேல் விடல. ஒரு ஆவி போனா, ஒரு ஆவி போனா, ஒரு ஆவி போனா, எத்தனை ஆவி போராடினாலும் அத்தனை க்ளோஸ் பண்ணும் வரை 21 நாள் வரை தானியேல் ஜபத்துல தரித்திருந்தான். அங்க என்ன நடக்குன்னா, ஆனாலும் பிரதான அதிபதியில் அப்படி நீ தரித்து நிற்கும் பொழுது பிரதான அதிபதியாகிய ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். தூதர்களிலே பலமுள்ள தூதன் யாருன்னா மிகாவேல். அவன் தான் சண்டை போடுறதுல வில்ல, சத்துருவை நொறுக்கிறதுல வில்ல. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி மிகாவேலுக்கு கட்டளை கொடுங்க, மேல யுத்தம் நடக்கும். அப்ப நீ நடக்கும்போது கீழே உனக்கு பிரச்சனை தெரியும். ஐயோ பிரச்சனை இருக்க, நீ நினைக்க ஒரு 1000 பிசாசு சண்டை போடுது வச்சுக்கோங்க, நீ முதல்ல கட்டும் போது ஒரு 100 கட்டப்படும். உடனே உனக்கு வேலை நடக்காதுன்னு நினைக்காத, மேல ஃபைட்டிங் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப நான் விசுவாசிக்கிறேன், நம்ம தரிசனத்துக்காக இன்னும் மேல ஃபைட் நடக்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பலவானை கட்டும் நாமம் இயேசு நாமம், வல்ல நாமம். பலவானை கட்டும் நாமம் இயேசு நாமம், வல்ல நாமம். ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கும் நாமம் இயேசு நாமம், வல்ல நாமம். மாப்பிள்ளைகளுக்கு கிரீசர் ஆவியை கட்டிட்டு இருப்பாங்க. என் மாப்பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் மாப்பிள்ளை குடிப்பழக்கத்துல இருந்து வரணும், ஐயா மாப்பிள்ளை பைபிளை தூக்கணும் அப்படின்னு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. 2 நாளைக்கு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. 3ஆம் நாள் பிள்ளை மூலியமா வேலை செய்ய ஆரம்பிச்சு. என்னடா இத கட்டுனா அங்கிட்டு வருது, வரதான் செய்வான், அதையும் கட்டு. அடுத்து உனக்குள்ளே வேலை செய்வான், உன் சரீரத்தை பலவீனமாக்குவான். அடுத்து அவிசுவாசத்தின் ஆவி, சோர்வின் ஆவி, தாழ்வு மனப்பான்மை ஆவி. உன்னை காப்பாத்த முடியல, உன் குடும்பத்தையே உன்னால ரட்சிக்க முடியல, உன் மாப்பிள்ளையே உன்னால திருத்த முடியல, உன் மனைவியே நீ திருத்த முடியல, நீ உலகம் ஃபுல்லா போய் திருத்த போறியா? இது ஒரு ஆவி. உடனே அப்படி யோசிப்பாங்க, ஆமா நம்ம வீட்டிலே ஜெயம் எடுக்க முடியல, நம்ம உலகத்தை போய் எங்க போய் ஜெயம் எடுக்க? இதெல்லாம் என்ன தெரியுமா? பலவான். நீ பாஸ்டா போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக ஞான சொல்ற, அதையும் கட்டு. எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருகிற அவிசுவாசத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். விசுவாசத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறேன். ஏன்னா எலியாவே அப்படி ஆயிட்டாரு. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின எலியாவே அடுத்த நேரம் படுத்துட்டாரு. ஏன்னா அவன் தொடர்ந்து தாக்குவான் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு இருந்ததுன்னா, நீ தொடர்ந்து அவனுக்கு அதிரடி தாக்குதலை கொடு, கட்டிக்கிட்டே இரு. அப்படின்னு செய்யும் போது எப்படி தானியேலுக்கு எருசலேம் பால் கடிப்பு நிறைவேறுவதற்கு 21 நாள் போயிட்டு தெரிஞ்சு, அதே மாதிரி சிலருக்கு 2 வருஷம் ஆகலாம், சிலருக்கு 5 வருஷம் ஆகலாம். ஆபிரகாமுக்கு 25 வருஷம் ஆச்சு. யோசேப்புக்கு எத்தனை? 13 ஆண்டுகள். யாக்கோப்புக்கு 21 ஆண்டுகள். இப்படி பல காலங்கள் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா உன்னை சோர்வுக்கு உட்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தர், உன் சரீரமா இருக்கலாம், உன் சரீரத்துல பலவீனமா இருக்கும், ஐயோ இது கடைசிவர பலவீனமா கிடையாது, அதையும் கட்டி சோழி முடிச்சிரு. என்னை பலவீனப்படுத்துற ஆவியே, சுகர் ஆவியே, பிரஷர் ஆவியே, நரம்புகளை எலும்புகளை பலவீனப்படுத்துற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிற. இத கட்டும் போது அடுத்து உனக்கு தலைவலி வருது, அதையும் கட்டிரு. அடுத்து உன்னை ஜெபம் கூட பண்ண விடாதபடி உன் கணவனோ மனைவியோ, நீ என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட, நீ ஜெபம் பண்றதே வேஸ்ட் அப்படிம்பாங்க, அதையும் கட்டு. நீ இவ்வளவு ஜெபம் பண்ணி அற்புதத்தை, நீ எதிர்பார்க்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலையே, நீ ஏன் ஜெபம் பண்ற? அந்த ஆவியும் கட்டு. இது எல்லாம் பலவான்.
ஏன்னா ஒருத்தனை கட்டிட்டு நீ வெளியே வரும் பொழுது அந்த உடைமையை எடுத்துட்டு வரும்போது வாசல்லே மறிப்பான். தானியேலுக்கு அப்படிதான். முதல் நாளே ஜெபம் கேட்கப்பட்டுட்டு அது மேல இருந்து இறங்கி வருது, அற்புதம். இடையில வானமடத்தின் பொல்லாதாவியை மறிச்சுட்டான். ஆனா தானியேலுக்கு தீர்க்கதரிசினால அந்த வெளிப்பாட்டை புரிஞ்சுக்கிட்டான். ஓஹோ, நம்ம ஜெபம் கேட்கப்பட்டுட்டு அற்புதம் கன்ஃபார்ம் தான். ஆனா இடையில கொஞ்சம் என்ன நடக்கு, ஃபைட்டிங் நடக்கு. ஆனா நான் காலுண்டி நிக்க சொல்லி இருக்கிறாரு. கடைசி சத்ருவ சோழி முடிக்கிற வரை நான் விட மாட்டேன். ஒவ்வொன்னையா கட்டிக்கிட்டு தான் இருப்பேன். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் அதைத்தான் சொல்ற, கட்டுறதுல சலிப்படையாத. கட்டிட்டு ஆசீர்வாதத்தை கட்ட அவிழ்த்து விட்டுட்டு மிகாவேலுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பி விட்டுரு. அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. தானியேல் 21 நாள். அந்த வசனத்தை வாசிங்க. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நீ கட்டுறேன் இயேசுவின் நாமம் சொல்லும் பொழுது களத்துல யாரெல்லாம் இறக்குற தெரியுமா? மிகவும் பலனுள்ள தூதனாகிய மிகாவேலை இறக்குற. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நாளளவு பாத்தீங்கன்னா உடனே தெரியாது. உனக்கு ரோதமா செயல்பட்ட சத்துருக்கள் இந்த பூமியில காணாமலே போயிருவாங்க. என்னுடைய வாழ்க்கையில நிறைய நான் பார்த்துட்டேன். அந்த நேரம் நமக்கு ரோதமா அப்படி இப்படிம்பாங்க. ஆண்டவர் சொல்ற, தொடர்ந்து கட்டுடா, சில நாட்கள் கழிச்சு பாரு, ஒரு குறிப்பிட்ட நாளவுல அந்த மனுஷனை தேடி நீ காணாது இருப்பாய். சலிப்படைஞ்சிராத, வெறுப்படைஞ்சிராத, காலூன்றி நில். அப்ப இது என்னன்னா, இந்த பலவானை கட்டி ஆசீர்வாதத்தை கொள்ளையிடுவதில் என்ன ரகசியம்னா, விடாப்புடியான ஜெபம், உறுதியான ஒரு ஜெபம், சலிப்படையாத ஒரு ஜெபம், தொடர்ந்து பலவானை கட்டுகிற ஒரு ஜெபம். நீங்க எலியாவுடைய சம்பவத்தை இன்னொரு காரியத்தை நான் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல மழைக்காக ஜெபம் பண்றாரு பாருங்க. 18ல 41ல இருந்து பின்பு எலியா ஆகாபை நோக்கி, பின்பு ராஜாவாகிய ஆகாபை நோக்கி, நீ போய் போஜனமானம் பண்ணும், பெருமலையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். எலியா ஒரு தீர்க்கதரிசினால அவன் காதுல பரலோகத்தின் சத்தம் கேக்கு, பெருமலையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஐயா, தீர்க்கதரிசிகளுடைய காதுல ஒலிக்குது, மழை பெய்ய போது. என் காதுல கேட்கறனால நீர் என்ன செய்யும்? போ போஜனமானம் பண்ணும். ஆகா போஜனமானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஏற்கனவே வெளிப்பாடு வந்துட்டு, அவன் முதல்ல ஆண்டவர் பேசிட்டாரு. ஆனா பேசின உடனே அற்புதம் கண்ணுக்கு தெரியுதான் பாருங்க, தெரியல. அவன் மூங்க அப்புறம் விழுந்து ஜெபம் பண்றான். எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் பாருப்பா, மழை பெய்தான் பாருங்கிறார். நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். ஒன்றுமே இல்ல, மழையினுடைய அறிகுறியே இல்ல. அப்ப என்ன? ஜெபம் கேட்கப்பட்டுட்டு எலிசாக்கு பதிலும் வந்துட்டு, ஆனா அற்புதம் கைக்கு என்ன செய்யல, கிடைக்கல. இதுல கிடைச்ச வெளிப்பாடு அதுல கோட்டை விட்டான் பாருங்க. இதுல என்ன சொல்றான், பலபடி என்ன செய்யறான், நீ இன்னும் 7 தரம் போய் பாரு என்றான். என்னது, 2வது தடவை அனுப்பிவிட்டான், போய் பாருங்க. அவன் இன்னும் எனக்கு மலைக்கு அறிகுறியே தெரியல, திரும்பி வந்து சொல்றான். அப்ப 3வது தடவை போய் பாரு. அப்ப அவன் என்ன நினைச்சிருக்கலாம், சரி அவ்வளவுதான், இது நம்மள ஆண்டவர் பேசினாரா பிசாசு பேசினா தெரியலையே, ஒண்ணுமே நடக்கலையே அப்படி நினைக்கல. அவன் காலூண்டி நின்னுட்டான்.
ஏழாவது முறை போய் பார்க்க சொல்றான் பாருங்க. ஏழாம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வான மேகங்களினாலும், பாத்தீங்களா, ஆண்டவர் பேசினபடி அப்படி நடக்குதா இல்லையா? அதுக்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. இதுல இருந்து என்ன தெரியுது? கர்த்தர் உன்கிட்ட பேசிடுவாரியா, உன்னை அப்படி ஆக்க போறேன், இப்படி ஆக்க போறேன், இப்படி செய்ய போறேன்னு சொல்லிடுவாரு. ஆனா சில நேரங்கள்ல அந்த 7 முறை ஃபர்ஸ்ட் தோல்வி, 2வது தோல்வி, 3வது தோல்வி, 4வது தோல்வி, சில சொல்றாங்கல்ல ஆண்டவர் சொல்றாரு ஆனா எல்லாமே எனக்கு நெகட்டிவாவே நடக்குதா? கிடையாது. கண்டிப்பா சொன்னது நடக்கதான் போகுது. ஆனா நீ தொடர்ந்து சத்துருவை நீ காலி பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. எலியா மோங்கப்புற விழுந்துச்சு, அவன் ஜெபத்தை விடல. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுறாரு. ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், ஏதோ உனக்கு அற்புதத்தை பத்தி சொல்லி இருக்கலாம், ஏதோ எழுப்புதலை கொடுத்து சொல்லி இருக்கலாம். நீ ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்க்கலாம், அது உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உன் காதுல சொன்னதுதான். கை தட்டும். சொன்னதுதான். அது வர உன் வேலை என்ன தெரியுமா? நீ கட்டிக்கிட்டே இரு. இயேசுவின் நாமத்துல கட்டிக்கிட்டே இரு. மிக்காவேல் அங்க ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் கைக்கு அது, உன் கண்ணுக்கு அது தெரிய ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. பலவானை கட்டும் நாமம் இயேசு நாமம், வல்ல நாமம். பலவானை கட்டும் நாமம் இயேசு நாமம், வல்ல நாமம். ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கும் நாமம் இயேசு நாமம், வல்ல நாமம். உங்க நாமத்தை போல ஒரு நாமம் இல்லை. இயேசு நாமம் மேலானது. நீ கட்டிக்கிட்டே இருப்ப. உன்னை கட்ட விடாம பண்றதுக்கு என்ன செய்வான் தெரியுமா? உன்னையே சோர்வுக்கு உட்படுத்துவான், உன்னையே குறை சொல்லுவான், உன்னையே மனம் நொந்து போகிற அளவுக்கு உன்னை குற்றம் சாட்டும் போது அடுத்து உன்னால ஜெபம் பண்ண முடியாது, நீ தள்ளப்படுவ. ஆனா இங்க தொடர்ந்து யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கட்டுறது கட்டிக்கிட்டு தான் இருப்பேன், எனக்கு ஆண்டவர் விடையே கொடுத்துட்டாரியா, நான் செய்யறத கட்டிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கை போட்டிருக்காங்க பாருங்க, அந்த சத்துருவே காலியாக்கிடுவார். அல்லேலூயா. அவங்க முட்டி முட்டி ஜெபம் பண்ணாலும் அங்க வேலை. ஏன்னா அவன் எதுக்காக போராடுறான்? தேவனுடைய ராஜ்யத்துக்காக. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்காக. உன்னை எவ்வளவுதான் பிசாசு உன்னை சோர்வு உட்படுத்தினாலும் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, ஒரு விஷன், ஒரு தரிசனம், ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்றியா, அந்த முழு சத்துரு அழியும் வர பின்வாங்காத. எலியாவை போல நீ பின்வாங்காத, தானியேலை போல நீ பின்வாங்காத. யோசேப்பு பின்வாங்கினானா? ஆண்டவர் விடைய அவனுக்கு அப்பமே கொடுத்துட்டாரு. அவன் ஜெயிலையும் அவன் சிறையில கூழ் குடிச்சு அப்படி இருந்தான். ஆனாலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாராம். அப்ப என்னது? கர்த்தர் அவனை சும்மா விட்டுருப்பாரு? அவன் பண்றத பண்ணிக்கிட்டே தான் இருந்தான் ஆண்டவரோட தொடர்புல. நான் நினைக்க அவன் கட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கான். அது நிறைவேறும் வரை கட்டினாலதான் அந்த தரிசனத்துல அவன் கால் ஊண்டி நின்றான். எகிப்து பூரா கொள்ளை அடிச்சானா அடிக்கலையா? அடிச்சான்ல. கை தட்டுவான். ஹல்லேலூயா. எகிப்துக்கே அதிபதி ஆனான்ல. நான் ஒரு தப்பு பண்ணல, என்ன செயல போட்டாங்க, நான் அப்ப கடவுளை தேடி என்ன செய்ய, என்ன கூழ் குடிக்கிற அளவுக்கு வந்துட்டு, நான் கம்பி என்ற அளவுக்கு வந்துட்டு, நான் ஏன் தரிசனம் காணணும்?
இப்படி யோசேப்பு எங்கேயா புலம்புனதாக இருக்கான் பாருங்க, கிடையாது. என் கர்த்தர் விடையை ஏற்கனவே கொடுத்தாரியா, அது நடக்கும். அதுவரை நான் கர்த்தர்கிட்ட தொடர்புல தான் இருப்பேன். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இன்னொரு சம்பவத்தை பாக்குறோம். நம்ம தொடர்ந்து நீங்க கட்டுறதுல கவனமா இருக்கணுங்கிறதுக்காக மோசேட்ட ஆண்டவர் சொல்றாருல, எப்பா ஆராதனைக்கு விட முடியானா, நீ போ, உன் கையில ஒரு கோல் இருக்குல்ல, அந்த கோலை போடு, அது பாம்பா மாறும், அது வாழைப்புடி பாம்பா மாறும். இப்படி சொல்றாரு. முதல்ல போய் கோலை போட்டான். பார்வோன் வல்லமையை பார்த்தான். சரிப்பா, நான் ஆண்களை மட்டும் விடுறேன், பெண்களை விட மாட்டேன். திரும்ப ஒரு ரெண்டாவது போ சொல்றாரு. திரும்ப நான் பெண்களை விடுறேன், பிள்ளைகளை விட மாட்டேன். இப்படியே மோசையை கர்த்தர் தான் போ சொல்றாரு. அங்க போறான், கோலை போடுறான், அற்புதம் நடக்கு. திரும்ப பார்வோனுடைய இதயத்தை கர்த்தரே கடினப்படுத்துறாராம். திரும்ப திரும்ப அப்ப மோசையை நினைச்சிருப்பான், என்னையா அந்த பார்வோனு இப்படி பார்வோன்ட்டு நான் டெய்லி தலையை பிச்சுக்கிட்டே இருக்கணும், வேண்டாயா, என்னை விட்டுருங்க ஆண்டவரே. இல்ல, கர்த்தர் சொல்ல சொல்ல போனா 9 ரவுண்டு. எத்தனை ரவுண்டு? எலியா 7 ரவுண்டு, மோசே 9 ரவுண்டு. 10வது ரவுண்ட்ல அடிக்கிறான் பாருங்க கோல். அவன் கால் ஊண்டி நின்னுட்டான். என்ன நடக்கு தெரியுமா? யாத்ராகமம் 14 26ல இருந்து 28 வரை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரைகள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். கையை சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராய் ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். கடலின் நடுவிலே அவர் என்ன செஞ்சாரா? கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. கையை தட்டுவோம். ஒரு பிசாசு கூட தப்பல. எத்தனை ரவுண்டு போனா? 9 ரவுண்டு. ஒண்ணு போனா ஒண்ணு. நம்ம அப்படித்தானே நினைக்கணும். ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, போனா இன்னொரு பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, டோட்டலா சத்ரு காலியா போறான். கை தட்டும். மொத்தமா பிசாசு காலியா போறான். அல்லேலூயா. நீ மோசேயை போல காலுண்டி நில், தானியேலை போல காலுண்டி நில், எலியாவை போல காலுண்டி நில். நீ பலவானை கட்டிவிட்டால், ஒரு பிசாசை கட்டிட்டு வெளியே வரும்போது அவன் கூட்டாளி எல்லாம் வந்து உன்னை எப்படியாவது உன்னை சோர்வுக்கு உட்படுத்தி, அவிசுவாசம், சந்தேகம், பயம், குழப்பம் எத்தனை வந்தாலும் சரியா, இந்த மாதம் நான் ஒரு தீர்மானம் எடுக்க போறேன். என்னெல்லாம் வருதோ அந்தந்த ஆவியெல்லாம் திரும்ப திரும்ப கட்டுவேன். ஒரு குறிப்பிட்ட நாளால எப்படி தானியேலுக்கு 21 நாள் ஆனதோ, எப்படி மோசேக்கு 9 ரவுண்டு, 10வது ரவுண்டுல மொத்த சத்ருவை காலி பண்ணாரோ, எலியா 6 முறை பார்த்தும் அற்புதத்துக்கு அறிகுறியே தெரியல. அப்ப நான் 6 முறை ஜெபம் பண்ணது வேஸ்டா? நீங்க நினைக்கலாம், இத்தனை வருஷ காலம் நான் எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணது வேஸ்டா மாதிரி பிசாசு கொண்டு வருவான். கிடையாது. கர்த்தர் பேசுனதுதான். டோட்டலா சத்துரு காலியாக போறான். கை தட்டும். டோட்டலா. ஹல்லேலூயா. மொத்த சத்துருக்களை. ஏன்னா பலவானை முந்தி கட்டு. அப்பொழுது அவன் வீட்டுக்குள்ளே புகுந்து அவன் உடைமைகளை நீ கொள்ளையிடுவாய். இன்னைக்கு குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல நீ இருக்கிற. உன் தொழில், உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய சரீர சுகம்,
இதை நீ பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிற. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மெத்தன வாழ்க்கையா நினைக்காதீங்க. மெத்தன வாழ்க்கை நினைக்காதீங்க. யுத்த களம், ஒரு யுத்த களம். உன் பிள்ளைய பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிற, உன் கணவனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிற, உன் மனைவியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிற, உன் சரீரத்துல ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிற. பலவானை முந்தி கட்டு. கட்டுனா அடுத்து ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். ஒருத்தனை கட்டும் போது அவன் கூட்டாளி அவனையும் கட்டு, அடுத்த வாரான அவனையும் கட்டு. இப்படியே நீ செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நாள் அளவு பார்க்கும்போது மொத்த சத்துருக்களையும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை திருடி வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் நீ அனுபவிக்க, மொத்த சத்துருக்களை எப்படி செங்கடலில் அழித்து போட்டாரோ, பரிசுத்த ஆவி அந்த செங்கடலின் தண்ணீர் ஆவியானவருடைய வல்லமையை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நீ தொடர்ந்து பண்ற ஜெபத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். வானமண்டலத்தின் பொல்லதாவின் சேனைகளை நீ கடிந்து வரும். நீ பண்ற ஜெபத்தை விட்டுறாத. பெண்கள் கூடி ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுறாத. டெய்லி நம்ம பண்ற அந்த ஜெபத்தை விட்டுறாத. அதுல பலவான் அழிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான், உன் கண்ணுக்கு தெரியாது. மேல மிகாவேல் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான், உன் கண்ணுக்கு தெரியாது. அந்த யுத்தம் முடியும் பொழுது அற்புதத்தை உன் கண்ணால நீ பார்க்க போற. அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்களே அதை காண போகுது. கை தட்டும். உன் கண்களே அதை காண போகுது. நாம் கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளரே, எங்கள் உன்னத போதகரே, இந்த மாதம் வாக்குத்தத்தம் பலவானை முந்தி கட்டணம். அப்பதான் அவன் வீட்டுக்குள்ள போய் அவன் உடைமைகளை கொள்ளையடிக்க முடியும். நாங்க 2 நாள் கட்டுறோம், 3ஆம் நாள் ஒரு பிரச்சனை வந்த உடனே அப்படியே சோர்ந்துடுறோம். அந்நிய பாஷையில வானத்தை பழக்கிற மாதிரி ஜெபம் பண்றீங்க. அது 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு பிரச்சனை பிசாசு கொண்டு வந்து அதை ஆஃப் பண்றான். ஏன்னா நீ தொடர்ந்து கட்டக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவரனோடு கூட பேசுகிறார். நீ அற்புதத்தை பெருமர விடாத, அற்புதத்தை பெருமர விடாத. லூக்கா 18 சொல்றார், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு நியாயாதிபதி இருந்தான் ஒரு பட்டணத்தில். அவன் இரக்கம் இல்லாதவன், மனுஷர்களை மதியாதவன், கொடூரமானவன். அவன்கிட்ட போய் ஒரு உதவி கேட்கிறான். ஆனால் அவனுக்கு உதவி செய்ய இரக்கம் இல்லை. ஆனா அடிக்கடி அவன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இரக்கம் இல்லாதவன், கொடூரமானவன், அவனே திரும்ப திரும்ப பண்ணும்போது இறங்கும் போது இயேசு சொல்றார், நம்மை நோக்கி இரவும் பகலும் வேண்டிக் கொள்கிற விஷயத்தில் நான் நீடிய பொறுமையா இருந்து உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, சீக்கிரம் 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 உனக்கு நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். நீ ஜெபத்துல பலவானை தொடர்ந்து கட்டுவதை விட்டு விடாதே, பின்வாங்கி விடாதே, மனம் தளர்ந்து விடாதே, சோர்ந்து விடாதே. தானியேலை போல காலூன்றி நில், எலியாவை போல காலூன்றி நில். சீக்கிரம் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். அதி சீக்கிரத்தில் அற்புதம் நடக்க போகுது. அதி சீக்கிரத்தில் அற்புதம் நடக்க போகுது. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எலியாவை போல, மோசேயை போல, தானியேலை போல நான் பின்வாங்க மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். எத்தனை சத்ரு வந்தாலும் அத்தனை சத்துருக்களையும் கட்டக்கூடிய அதிகாரத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். இதோ லூக்கா
10:19 படி இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தில் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் என்னை அவரோடு எழுப்பி உன்னதங்களில் சாத்தானுடைய வல்லமைக்கு மேல என்னை உட்கார வைத்திருக்கிறபடிதான் பலவானை கண்டக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறேன். தேவன் என் மூலியமா தான் பலவானை கட்ட போகிறார். அந்த தகுதியை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் மரித்தோரை உயிரோடு எழுப்புற அற்புதத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற பலவானை சாத்தானின் சகல வல்லமை இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டுகிறேன். எழுப்புதல் ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டவிழ்க்கிறேன். உங்க மேலே நீங்க தலைமையில கை வைங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினால் எனக்கு ரோதமாய், என் சுகத்துக்கு ரோதமாய், என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ரோதமாய், என்னுடைய பொருளாதாரத்துக்கு ரோதமாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரோதமாய், தனிப்பட்ட அற்புதத்துக்கு ரோதமாய் செயல்படுகிற பலவானை சாத்தானின் சகல வல்லமையை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க விடாதபடி போராடுகிற சத்துருவின் சகல வல்லமையை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன். எல்லா ஆசீர்வாதத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறேன். Rakata hantata ralikata rakata dudada ralla rabashanda. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 107:20 சொன்னது போல அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி முழு அழிவிலிருந்து தப்புவிப்பேன் என்று சொன்னீரே. நீர் பேசின வார்த்தையை நீர் உம்முடைய ஜனத்துக்கு அனுப்பிவிட்டீர் ஆண்டவரே. அது அவர்களை குணமாக்கி விட்டது. முழு பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டது. ஒரு சத்ரு கூட தப்பக்கூடாது. முழு சத்ருவை அழித்து முழு ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற மாதமாக, அற்புதத்தை காணக்கூடிய மாதமாக இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தை ஆசீர்வதித்து நாங்கள் உரிமையாக்கி கொள்ளுகிறோம். துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாகிய இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.